Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.2ல second questionல 4th, 5th and 6th subdivision பார்க்க போறோம். Find the LCM of the given expressions. அதாவது LCM வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 4th subdivisionல என்ன கொடுத்திருக்காங்க? p square minus 3p plus 2 அடுத்து p square minus 4. So first p square minus 3p plus 2. So இது வந்து அதோட factors-ஆ நம்ம எழுத போறோம். இப்போ ஃபேக்டர்ஸாக எழுதும்போது இப்போ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வரும் 1 into 2 என்ன 2, அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா -3 அப்படின்னு வரும். ஸோ அப்போ எந்த ரெண்டு டேர்ம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது -2 -1. ஏன்னா இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 அப்படின்னு வரும். அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா -3. அப்போ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மாக p ஸ்கொயர் என்ன எழுதலாம் -2p -p + 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் p வந்து காமனாக இருக்குது. காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும் p -2. அடுத்த டூ டேர்ம்ஸில் -1 நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும் p -2. அப்போது p -1 into p -2. ஸோ ஃபேக்டர்ஸாக நம்ம எழுதியாச்சு. இப்போது அடுத்த எக்ஸ்பிரஷன் என்ன p ஸ்கொயர் -4. ஸோ இதை நீங்கள் p ஸ்கொயர் -4 வந்து நீங்கள் 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது a ஸ்கொயர் b ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. a ஸ்கொயர் b ஸ்கொயரை நீங்கள் a + b into a - b அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ அது மூலமாக நீங்கள் இதை p + 2 into p - 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக நம்ம எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் செகண்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்கள். இப்போ எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே வந்து p - 2 இருக்குது, இங்கேயும் p - 2 இருக்குது. ஸோ ஒரு p - 2 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து மீதி இருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாம் p - 1 into p + 2. ஸோ இதான் வந்து எல்சிஎம். ஸோ இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். 2x² - 5x - 3 அதுக்கப்புறம் 4x² - 36. இப்போ 2x² - 5x - 3. ஸோ இது வந்து அதோட ஃபேக்டர்ஸாக நம்ம எழுதணும். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டூ டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -6 வருது. அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா -5 அப்படின்னு வரும். அப்போது என்ன வரும் -6 1. ஏன்னா இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -6 அப்படின்னு வரும். அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -5. ஸோ இப்போ இதை நீங்கள் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மாக எழுதும்போது 2x². இப்போ என்ன எழுதலாம் -6x + x அப்படின்னு எழுதலாம். அதாவது -5x. அடுத்து -3. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் 2x வந்து காமனாக இருக்குது. 2x காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும் x -3. அடுத்து இந்த ரெண்டு டேர்ம்ஸில் 1 வந்து காமனாக இருக்குது. அப்போ 1 காமனாக எடுத்திங்கன்னா x -3. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன 2x + 1 அதுக்கப்புறம் x -3. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை அதோட ஃபேக்டர்ஸை எழுதியாச்சு. இப்போது அடுத்த எக்ஸ்பிரஷன் என்ன 4x² - 36. ஸோ இதில் 4 வந்து நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும் x² - 9. அப்போது 4 into x². இப்போ 9 வந்து நீங்கள் 3² அப்படின்னு எழுதலாம். அப்போது -3². இப்போ பார்த்தீங்கன்னா அது a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் a + b into a - bன்னு எழுதலாம். அப்போ என்ன வரும் x + 3 into x - 3. ஸோ இப்போ ரெண்டு எக்ஸ்பிரஷனும் அதோட ஃபேக்டர்ஸாக நம்ம எழுதியாச்சு. அப்போது லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ 4 வந்து நீங்கள் காமனாக எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே x - 3 இருக்குது, இங்கே x - 3. ஸோ ஒரு x - 3 எழுதிக்கலாம். மீதி இருக்க டேர்ம்ஸும் எழுதிக்கலாம். அதாவது 2x + 1 அதே மாதிரி x + 3. ஸோ இதான் வந்து எல்சிஎம். ஸோ இதான் வந்து ஃபிஃப்த் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது நம்ம சிக்ஸ்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன 2x² - 3xy the whole square. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து 4x - 6y the whole cube. தேர்ட் எக்ஸ்பிரஷன் வந்து 8x³ - 27y³. ஸோ அதோட எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்கள். அதாவது 2x² - 3xy the whole square. இப்போ 2x² - 3xy. ஸோ இதில் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x வந்து காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் 2x - 3y அப்படின்னு வருமா. இந்த ஹோல் ஸ்கொயர்ன்றதுனால இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்குமே நம்ம ஸ்கொயர் அப்படின்னு நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இப்போ அடுத்து 4x - 6y the whole cube. இப்போ 4x - 6y. ஸோ இதில் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் 2x - 3y அப்படின்னு வரும். இந்த ஹோல் க்யூப்ன்றதுனால ஸோ இங்கேயும் க்யூப் 2³ அதே மாதிரி 2x - 3y the whole cube. அடுத்து 8x³ - 27y³. இப்போது 8x³. ஸோ இது நீங்கள் 2x the whole cube அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 2x the whole cube என்ன 2³ வந்து 8, x³ வந்து x³. அப்போது 8x³ அப்படின்னு வரும். ஸோ 8x³ தான் நம்ம 2x the whole cube அப்படின்னு எழுதுகிறோம். மைனஸ் அதே மாதிரி 27y³ நம்ம 3y the whole cube அப்படின்னு எழுதலாம்.
ஏன்னா 3y the whole cube தான் வந்து 27y cube. இப்போ பார்த்தீங்கன்னா இது a cube minus b cube ஃபார்மேட்டில் இருக்குது. a cube minus b cube இது நம்ம எப்படி எழுதலாம்? a minus b into a square plus ab plus b square அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். அப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும் போது என்ன வரும்? a minus b. a வந்து இங்கே என்ன? 2x. அப்போது 2x minus b வந்து என்ன? 3y into a square. a squareனா 2x the whole square என்ன வரும்? 4x square plus ab. அப்போ 2x into 3y plus b square. அப்போ 3y the whole square என்ன? plus 9y square. அப்போ 2x minus 3y into 4x square plus 2x into 3y வந்து என்ன? plus 6xy plus 9y square. அதாவது 8x cube minus 27y cube. ஸோ இதை தான் நம்ம எப்படி ஃபேக்டர்ஸாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள், 2x minus 3y. ஸோ இது வந்து காமனாக இருக்குது. ஆனால் அதில் ஹையஸ்ட் பவர் என்ன? 2x minus 3y the whole cube. ஸோ எல்சிஎம்மாக எழுதும்போது 2x minus 3y the whole cube. ஸோ இது வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போது மீதி ரிமைனிங்லாம் என்ன? x square 2 cube. 2 cube என்ன? 8. அப்போது 8 into x square. ஸோ இதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மீதி என்ன இருக்குது? இங்கே 4x square plus 6xy plus 9y square. ஸோ அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ 4x square plus 6xy plus 9y square. அப்போ இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸோட எல்சிஎம் என்ன? 8x square into 2x minus 3y the whole cube into 4x square plus 6xy plus 9y square. ஸோ இதான் வந்து 6th சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.